வணக்கம். குவைத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 6 நாட்கள் தொடர் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த மகிழ்ச்சியான செய்தியுடன் இன்றைய குவைத்தின் முக்கிய செய்திகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். அடுத்து, குவைத் ஜிலீப்பில் ஆபத்தான 37 கட்டிடங்கள் இடிப்பு. அடுத்து, உரிமமில்லாமல் வாகனம் ஓட்டும் சிறார்களுக்கு கடும் எச்சரிக்கை. இதுபோன்ற குவைத்தின் முக்கிய செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தில் அரஃபா தினம் மற்றும் பக்ரீத் பெருநாளை முன்னிட்டு மே 26 முதல் 31 வரை அரசு அலுவலகங்களுக்கு தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சகங்கள், அரசு அமைப்புகள் மற்றும் பொதுத்துறை அலுவலகங்கள் அனைத்தும் இந்த காலத்தில் மூடப்பட்டிருக்கும் என்றும் ஜூன் 1 முதல் மீண்டும் வழக்கம்போல் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டும் சிறார்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குவைத் போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. பெற்றோர் தங்களது குழந்தைகளுக்கு வாகன சாவிகளை வழங்க வேண்டாம் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அடுத்த செய்தி, குவைத் ஜிலீப் அல் ஷியூக் பகுதியில் இடிந்து விழும் அபாயத்தில் இருந்த 37 பழுதடைந்த கட்டிடங்களை அதிகாரிகள் இடித்து அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் முனிசிபாலிட்டி நடத்திய தீவிர சுகாதார மற்றும் சுத்தம் நடவடிக்கையில் 99 கைவிடப்பட்ட வாகனங்கள் அகற்றப்பட்டுள்ளன. மேலும் 1400க்கும் மேற்பட்ட எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டு பலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. அடுத்த செய்தி, GCC நாடுகளை இணைக்கும் மாபெரும் கல்ஃப் ரயில்வே திட்டத்திற்கு சவுதி அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சுமார் 2100 கிலோமீட்டர் நீளமான இந்த திட்டம் வளைகுடா நாடுகளுக்கிடையேயான பயணம் மற்றும் சரக்கு போக்குவரத்தை மேலும் எளிதாக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் மனைவிக்கு எதிரான கொடூர குற்றச்சாட்டில் குற்றம் நிரூபிக்கப்படாததால் கணவரை குவைத் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. இதனுடன் தொடர்புடைய சிவில் வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, அல் அப்தாலி எல்லை பகுதியில் போலி கஸ்டம்ஸ் ஆவணங்களை பயன்படுத்தி நாட்டை விட்டு வெளியேற முயன்ற 5 பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்த செய்தி, குவைத் ஹவல்லி பகுதியில் குவைத் முனிசிபாலிட்டி நடத்திய சோதனையில் சாலை கையகப்படுத்தல் மற்றும் அனுமதி இல்லாத பொது இட பயன்பாடு தொடர்பாக 10 சட்ட மீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மீறலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் மினா அப்துல்லா பகுதியில் உள்துறை அமைச்சகம் மற்றும் அல் அஹ்மதி முனிசிபாலிட்டி இணைந்து நடத்திய பாதுகாப்பு சோதனையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அனுமதி இல்லாமல் செயல்பட்ட பல உணவு ட்ரக்குகளும் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதுபோன்ற குவைத்தின் முக்கிய செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.